எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட உடனேயே நீட் தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸ் அரசு தான். ஆனா செய்திகளை தெரியாம பேசுறீங்க. அதாவது உண்மை விவரங்களை தெரியாம கேள்வி எதிர்கட்சிகள் பிழையா சொன்னா அதை தொலைக்காட்சி பிழையா கேட்கணுமா? நீட் தேர்வு என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. முதல்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு, 3 நீதிபதிகள் நீட் தேர்வை கட்டாயமாக்க முடியாது, அந்தந்த மாநிலத்துக்கு பொருந்துன்னு சொன்னாங்க. பிறகு 5 நீதிபதிகள் அதில் மாற்றி இதை கட்டாயமாக்கணும்னாங்க. ஆக உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாகத்தான் நீட் தேர்வு நாடு முழுவதும் அமலாக்கப்படுகிறது. அதில் நம்ம என்ன சொல்றோம், மற்ற மாநிலங்கள் வேணும்னா வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு விலக்கு தாங்கி, அந்த விலக்கைத்தானே நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்க முடியாது. அரசு மருத்துவமனைகளை அமைக்கிறது, அரசு செலவில் அந்த மருத்துவமனைகள் நடைபெறுகின்றன. அது அந்த மாநிலத்து மாணவர்கள் பெரும்பகுதி, மிக மிக பெரும்பான்மை அந்த மாநிலத்து மாணவர்களுடைய நன்மைக்காக அரசு செலவழித்து அரசு மருத்துவமனைகளை அமைக்கிறது. அதில் அந்த அரசுடைய சம்மதம் இல்லாமல் எதற்காக ஒரு தேர்வை நுழைப்பது? இப்போ டாக்டர் ரங்காச்சாரி, டாக்டர் குருசாமி முதலியார் அவர்களெல்லாம் நீட் தேர்வை எழுதியா புகழ்பெற்ற டாக்டர்களாக வந்தாங்க. இப்போ சென்னை பொது மருத்துவமனைக்கு இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கத்துலேயும் டாக்டர் ரங்காச்சாரி உருவச்சிலை இருக்கிறது, டாக்டர் குருசாமி முதலியார் உருவச்சிலை இருக்கிறது. அவர்களெல்லாம் நீட் தேர்வை எழுதியா புகழ்பெற்ற டாக்டர்களாக வந்தாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.